பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோபு 14வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் சொல்லுது பாருங்க. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டா, அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, அந்த ஒரு மரத்துக்கு கூட என்ன இருக்குதான், நம்பிக்கை இருக்குதா. அந்த மரத்தை வெட்டிட்டா கூட அந்த வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், நல்லா கவனிங்க, அது அந்த அடிக்கட்டை ஒருவேளை செத்து போனாலும் என்ன இருக்கும் என்று தழைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை இருக்குதாங்க, மனுஷரை குறித்து நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. இப்போ ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இலைங்களை துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி பாருங்க பழையதாகி அதன் அடிக்கட்டை அடியில் அந்த கட்டை செத்தாலும், அல்லேலூயா, செத்தாலும் அதுக்கு அந்த வேருக்கு அதை நாளைக்கு மீதியானது பார்ப்போம். அப்போ அது செத்தாலுமே அதுக்கு என்ன இருக்குதான், அந்த வெட்டின அந்த வேருக்கு உயிர் இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை மனுஷரிடத்திலே நம்பிக்கை இல்லை, மனுஷருக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு மரத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மரித்த பிறகு ஒன்றுமே இல்லை அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த அது செத்தாலும் அந்த வேருக்கு என்ன இருக்கான், உயிர் இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தின் இந்த வேதங்களை நீங்கள் நல்லா இந்த யோபுடைய ஆதியாகமத்திலிருந்தே வெளிப்படுத்தினது வர நல்லா தியானித்து பாருங்கள். ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு புரியாத சில வார்த்தைகளை கூட கர்த்தர் புரிய வைப்பார். அன்றே எனக்கு இது புரியலை அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு புரிய வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ துளிர்க்கும். இப்போ நாம் என்ன பண்ணணும், கர்த்தருக்குள்ளே நல்ல உறுதியாக நிற்க பழகிக்கொள்ளணும், உறுதியாக நிற்க வேண்டும். உறுதியாக நிற்கும் பொழுது தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தரும் தேவன் பொறுப்படுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.